ஸோ என் பேர் நிவேதா ராஜா. நான் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் லைட் ஹெல்த் சயின்ஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் திஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு பி ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பர்ஃப்யூஷனில் வரும். அதுவும் ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷன் சிபிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலி சிபிபி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹார்ட் அண்ட் லங்ஸோட வேலையை நம்ம எக்ஸ்ட்ரா கார்போரியல் சர்க்கியூட் மூலிமா பைபாஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் பண்ணுற வேலையை நம்மளோட சர்க்கியூட்டில் இருக்க பம்ப் பண்ணுவோம். அதே மாதிரி லங்ஸ் பண்ணுற வேலையை நம்ம பம்பில் இருக்க ஆக்சிஜனேட்டை டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ இசிசியோட கீ ஸ்டோன் என்ன அப்படின்னா, சர்ஜரி பண்ணும்போது சர்ஜனுக்கு ஒரு பிளட்லெஸ் சர்ஜிக்கல் ஃபீல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி இசிசி சர்க்கியூட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஜென்ரலி நம்ம வெயின்ஸில் இருக்க பிளட் எல்லாத்தையும், டீஆக்சிடேட்டட் பிளட் எல்லாத்தையும் வீனஸ் கேன்லா மூலிமா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இட் ரீச்சஸ் டு வீனஸ் ரிசர்வாயர். வீனஸ் ரிசர்வாயர்லேருந்து பம்புக்கு போகும். பம்ப்லேருந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியாக ஆக்சிஜனேட்டருக்கு போகும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி கூல்ட் அண்ட் ஆக்சிஜனேட்டட், இட் என்டர்ஸ் இன் டு தி அயோட்டா வயா அயோட்டிக் கேனுலா. ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் போகும். ஸோ மோஸ்ட் காமன்லி இப்போ இருக்க எல்லா பிராண்ட்லேயுமே ஆக்சிஜனேட்டர்ஸ் கூடவே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபில்டர்ஸ் இன்டிகிரேட் ஆகி வரும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சிபிபியில் ஃபர்ஸ்ட் வந்து யார் கார்டியோபல்மரி பைபாஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா டாக்டர் கிளாரன்ஸ் டெனஸ் April 5, 1951 பண்ணியிருக்காரு இன் தி யூனிவர்சிட்டி ஆஃப் மின்னசோட்டா. ஸோ இவர் 4 years டாக்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணார். ஸோ ஆன் September 2, 1952 டாக்டர் F. John Lewis ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் வந்து பண்ணியிருக்காரு. அந்த டிஃபெக்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காரு இன் 5-year-old girl. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணார், அவருக்கும் இவருக்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டாக்டர் கிளாரன்ஸ் டெனஸ் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இல்லாமல் ஒரு கேஸ் பண்ணார். ஸோ அவர் வந்து பிளட்டை கூலே பண்ணல. பட் டாக்டர் ஜான் லூவிஸ் இன்ஃப்ளோஸ் கேசஸ் வித் மாடரேட் ஹைப்போதர்மியாவோட பண்ணார். அதாவது பேஷண்ட்டோட டெம்பரேச்சர், கோர் பாடி டெம்பரேச்சரை நம்ம பிளட் மூலியமாக கூல் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிளட் ஃப்ளோவை கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் இவருக்கும் அவருக்குமான ஒரே வித்தியாசம். அண்ட் பிக்லூ, புரிமா, லூவிஸ் அண்ட் ஸ்பான் இவங்க எல்லாருமே ஹைப்போதர்மியாவோட ஒரு பாயினர்ஸாக தான் இருந்திருக்காங்க. And next, atrial septal defect closure எல்லாமே September 2, 1952 with general hypothermia பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 1952லேருந்து 1957 வரைக்கும் என்னென்ன இன்னோவேஷன்ஸ் நடந்திருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேப்லெட் காலமில் இருக்கும். அண்ட் நம்மளுடைய சிபிபியில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல்ஸ்டோன் யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஜான் கிபன். ஸோ டாக்டர் ஜான் கிபன் 1953 நம்ம ஹார்ட் லங் மெஷின் வச்சு ஒரு ஃபர்ஸ்டான சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணார். அது என்ன ஆப்ரேஷன் பண்ணாருன்னு பார்த்தா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் க்ளோஸர் தான் பண்ணார். இன் 18-year-old விமன். அந்த பொண்ணு பேர் சிசிலியா பெவலிக். ஸோ ஆன் May 6, 1953 பண்ணார். டாக்டர் கிபனோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் தான் ப்ரைமிங் சொல்யூஷன்ஸ், கொலாய்ட்ஸ் வச்சு கூட நம்ம ப்ரைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி நம்ம ஹீமோடைல்யூஷனை குறைக்கணும் அப்படின்னா ப்ரைமிங் வால்யூமோட லெவலை கம்மி பண்ணி ஆகணும். அதே மாதிரி வீனஸ் பிளட்டில் எவ்வளோ தூரம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி டிஷ்யூவோட பர்ஃப்யூஷன் எப்படி இருக்குது அது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க வச்சது டாக்டர் கிபன். அண்ட் இவர் வந்து சிஸ்டமிக் ப்ரெஷரே அட்லீஸ்ட் நம்ம 50லேருந்து 65 வரைக்கும் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ நம்ம செல் சேவர் யூஸ் பண்ணி பிளட்டை வந்து திருப்பி நம்ம பேஷண்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொன்னவர். அண்ட் அதே மாதிரி பல்சடைல் ஃப்ளோவில் நம்ம பம்ப் ரன் பண்ணால் பேஷண்ட்டுக்கு அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சவர் எல்லாமே டாக்டர் கிபன் தான். அண்ட் டாக்டர் கிபன் எப்பயுமே வந்து நம்ம சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட் ஆல்மோஸ்ட் சிஸ்டமிக்காக ஹெப்பாரனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ஹெப்பாரனைசேஷன் கம்ப்ளீட்டாக சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட் ஷுட் பி ஆன்டகனைஸ்ட் பை புரோட்டமைன் சல்ஃபேட். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து டாக்டர் கிபன். ஸோ ஹெப்பாரன் அப்படிங்கிற அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜே மெக்லன் இன் 1916. ஓகே, இவர் தான் வந்து ஆன்டிகோயாகுலண்ட்டை கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அசைகஸ் ஃப்ளோ இஸ் ஜென்ரலி நம்ம ஐவிசி எஸ்விசியை கிளாம் பண்ணதுக்கப்புறம் கூட அசைகஸ் வெயின் வழியாக ரைட் ஏட்ரியமுக்கு பிளட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது. என்ன அப்படின்னா, ஒரு டாகுக்கு 30 minutes வந்து நம்ம எஸ்விசி ஐவிசி கிளாம் பண்ணதுக்கப்புறம் கூட ரைட் ஏட்ரியமில் ட்ரெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு வீனஸ் பிளட். ஸோ அது எப்படி நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது வந்து தான் இந்த அசைகஸ் ஃப்ளோ. ஸோ இது டாட்ரலோட ஹார்ட் லங் மெஷின். இவர் ஜென்ரலி என்ன பண்ணார் அப்படின்னா, வெறும் பிளட் ஆக்சிஜனேஷன் நேட்டிவ் ஆக்சிஜனேஷனே நடக்கும். அதாவது லங்ஸே ஜென்ரலாக ஆக்சிஜனேட் பண்ணிடும். பட் இவர் கண்டுபிடிச்ச பம்பை வச்சு நம்ம ஹார்ட்டோட வேலையை மட்டும் பைபாஸ் பண்ணியிருக்கோம்.
Cross circulation is something on March 26, 1954 டாக்டர் சி வால்டன் லெல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன அப்படின்னா பிஃபோர் அந்த சிபிபி அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 2 மனுஷங்களை வச்சு ஒருத்தருக்கு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும், அதாவது லங்ஸும் ஹார்ட்டும் அதிகமாக ஒர்க் ஆகிருக்காது. இன்னொரு பேஷண்ட்க்கு பார்க்கும்போது அதாவது டோனார் ரிசீவர்னு இருப்பாங்க. ரிசீவருக்கு பார்க்கும்போது லங்ஸும் ஹார்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்காது, அண்ட் டோனாருக்கு பார்க்கும்போது லங்ஸும் ஹார்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ டோனார்கிட்ட இருக்க வர ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்து பம்ப் பண்ணிவிட்டு அதை ரிசீவருக்கு இருக்க பாடிக்கு நம்ம சப்ளை பண்ணிவிட்டு ரிசீவரில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்து திருப்பி நம்ம டோனருக்கு கொடுப்போம். ஸோ இட் மீன்ஸ் ஒருத்தருக்கு ஆக்சிஜனேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது, இன்னொருத்தருடைய ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்து லங்ஸ் ஒர்க் ஆகாத பேஷண்ட்க்கு நம்ம கொடுத்து இப்படி பண்ணுறது தான் இந்த கிராஸ் சர்க்குலேஷன். அண்ட் ஜென்ரலி பபுள் ஆக்சிஜனேட்டர் 1966 டிவால் கண்டுபிடிச்சது. ஸோ இவர் ஹார்ட் ஷெல் பபுள் ஆக்சிஜனேட்டரை ஜென்ரலி கண்டுபிடிச்சார். அண்ட் இது வந்து பாலிகார்பனேட்டால் மேடாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அ ரொட்டேட்டிங் டிஸ்க் ஃபிலம் ஆக்சிஜனேட்டர். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிளட்டுக்கும் நம்மளுடைய கேஸுக்கும் டைரக்ட் காண்டாக்ட் இருக்கும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் பிளட்டும் கேஸும் ஒரே காண்டாக்டில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் மே காஸ் ஏர் பபிள்ஸ். ஸோ கால்ஃப் 1956 மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் கண்டுபிடிச்சாரு. ஸோ மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைபர்ஸ் மூலியமாக இருக்கும். ஸோ இன்சைட் ஃபைபர்ஸ் கேஸ் போகும், ஃபைபர்ஸ்க்கு அவுட் சைடில் பிளட் போகும். ஸோ விச் வில் டிபார்ட் தி கான்டாக்ஷன் பிட்வீன் blood and gas. ஸோ இது வந்து ஏர் எம்போலை வர்றது ரொம்ப கம்மி. ஹீமோடைலூஷன் என்ன அப்படின்னா ப்ரைமிங் பண்ணும்போது நம்ம பிளட்டோடைய அமௌண்ட் ஆர்பிசி அந்த ஹெமட்டோக்ரிட்டோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹீமோடைலூஷன். இது ஜென்ரலாக இந்த தியரியை டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னா ஜூதி எட்டல் 1961 கண்டுபிடிச்சாரு. அண்ட் இது சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த கோனில் இருக்க அந்த ஷாஃப்ட்ஸ் ரொட்டேட் ஆகுறதுனால ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் வாட்டெக்ஸ். அந்த வாட்டெக்ஸ் ஃப்ளோனால் என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ஜென்ரலி அந்த கோனுக்குள்ளே ட்ரெயின் ஆகி ஒரு கைனடிக் எனர்ஜி மூலிமா எக்ஸிட் ஆகும். ஸோ இது வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் அப்பான் தி ப்ரெஷர். அண்ட் இது ரோலர் பம்ப். ரோலர் பம்பை கண்டுபிடிச்சவர் யாருன்னா பாட்டர் அண்ட் பிராட்லி இன் 1855. இது நம்ம ரோலர் பம்ப் வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த தியரியில் ஒர்க் ஆகும். ஸோ ரோலர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டியூபை கம்ப்ரெஸ் பண்ணி ஃபார்வர்டாக பிளட்டை வந்து புஷ் பண்ணும். அண்ட் ஜென்ரலி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் 1967 டாக்டர் பார்னட் அண்ட் ஷம்பே வந்து பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸில் ஃபர்ஸ்ட் 3rd August 1994 டாக்டர் பி வேணுகோபால் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்டியாக் கெத்தீட்ரைசேஷன் 1711 வந்து கார்டியாக் கெத்தீட்ரைசேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆகிடுச்சு. அண்ட் செரிப்ரல் ஆஞ்சியோகிராஃபி எல்லாம் 1927 எகாஸ் மோனஸ் மூலிமா வந்து டெக்னிக் டெவலப் ஆகிருக்கு. தேங்க்யூ.